வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அது ரொம்ப நல்ல நியூஸாக பட்டுச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற அந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற அந்த அரசு முடிவு செய்திருக்கிறது. எதை குறித்து அந்த சட்டம் அப்படின்னு சொன்னா, பெற்றோரை முதிர் வயதில் கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய சம்பளத்திலிருந்து 15% 15% அல்லது 10,000 ரூபாய், இதுல எது அதிகமோ அதை பிடிச்சு பெற்றோருடைய வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தி அவர்களுடைய பராமரிப்புக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா மாநில அரசு முடிவு செய்து அதை சட்ட முன்வடிவாக எடுத்திருக்கிறது. வரப்போகின்ற கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்றியும் காட்டுவோம் என்று அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா, பெற்றோரை முதிர் வயதில் கவனிக்காமல் முதியோர் இல்லத்திலும் அல்லது கேட்பாரற்ற நிலையிலும் விட்டு செல்கின்ற பிள்ளைகளுக்கு இது ஒரு ஷாக்கான நியூஸாக தான் இருக்கும். ஏன் நம்ம பெற்றோரை எல்லாம் முதியோர் இல்லத்துல சேர்க்கணும், முதியோருடைய வாழ்விடங்களை கொண்டு போய் வைக்கணும், ஏன் அவங்கள நம்மளால பார்த்துக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நிறைய இருந்துகிட்டே இருக்கு. நான் போன வாரத்துல கூட ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தேன், முதியோர்களை முதியோர்களுடைய வாழ்விடத்திற்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதற்கான விளம்பரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், அவர்களுடைய வீடுகள், அபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரு இடத்தில் இருந்தால்தான் என்ன? இந்த அரசு போல ஒரு கடுமையான சட்டத்தை போட்டுதான் அதை புரிய வைக்க வேண்டுமா? நமக்கே அது புரிய வேணும் இல்லையா? பெற்றோரை பராமரிப்பது பிள்ளைகளுடைய கடமை தானே. அந்த கடமையை உணர்ந்து எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செய்ய நாம் முன்வருவோம். பெற்றோர்கள் பலவீனமான நேரங்களில் நம்மை தாங்கி வழிநடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உடலாலும் மனதாலும் பலவீனப்பட்டு இருக்கும் நிலையில் முதிர்ந்த வயதில் அவர்களை தாங்கிக் கொள்ள நாம் தயாராகும். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற துன்பங்களை சந்திப்பதற்கு யாரையும் அனுமதிக்காமல் மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முன்வருவோம். வாழ்க மகிழ்வுடன். இந்த முன்னெடுப்பை தெலுங்கானா மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை பிற மாநிலங்களிலும் செயல்படுத்தி அதை செயல் வடிவம் பெற வைத்தால் எல்லோருக்கும் நலம். இதை செய்வதற்கு அரசுகள் முன்வரும் என்று நாம் நம்புவோம். மாங்காய் கண் ஆரோக்கியத்திற்கு மிக அருமையாக ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. லூட்டின் மற்றும் ஜியாகாண்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் நிறைய இருக்கிறதுனால மாங்காய் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. எனவே மாங்காயை நாம் அர்த்தத்தோடு அணுகி செல்வோம், சாப்பிடுவோம், கண் பார்வையை பிரகாசமாக மாற்றிக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.